கௌதம் உங்க அம்மாட்ட பேசிட்டு அவர் என்னோட பிஏ தான் உங்க அம்மாட்ட பேசிட்டு நான் சொல்றேன் அது என்னன்னு சார் சிங்கிள் பேரண்ட் எழுதி போட்டு காசு நான் விவரமாக பேச தெரியல என்ன எதுவும் டீட்டெயில் ஆகுது டீட்டெயில் வாங்க ஒரு மனு கொடுத்து கலெக்டர் கிட்ட முடிஞ்ச வரைக்கும். காரில் சென்று கொண்டிருந்த எம்பியை தன் அம்மாவுக்காக பேருந்து நிலையத்திலேயே வழிமறித்து நிறுத்திய பள்ளி சிறுவன். நான் ஹெல்ப் பண்றேன் தம்பி. பாருங்க இல்ல அது மட்டும் இல்ல அவனே நான் பேசுறேன் அம்மாட்ட பேசிட்டு அது என்ன பண்ண முடியுமா முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறேன். சரியா? சரி, நல்லா படிக்கும். காரை விட்டு இறங்கி மாணவனின் சோக கதையை கேட்க கேட்க ஒரு நிமிடம் கலங்கி போன எம்பி. நான் ஹெல்ப் பண்றேன் தம்பி. பாருங்க இல்ல அது மட்டும் இல்ல அவனே நான் பேசுறேன் அம்மாட்ட பேசிட்டு அது என்ன பண்ண முடியுமா முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறேன். சரியா? சரி, நல்லா படிக்கும். கொஞ்சம் கூட கோபப்படாமல் ஆன் ஸ்பாட்டிலேயே சிறுவனுக்கு வாக்குறுதி கொடுத்து கண் கலங்க வைத்த எம்பியின் செயல். என்ன நடந்தது? எந்த கூட்டோட எந்த மாதிரி நமக்கு என்னன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து மனு கூட அட்லீஸ்ட் அவங்க அம்மா கூட இருந்தாங்க. என்ன ஏதுன்னு எனக்கு கேட்கலாம். என்ன வேணும்? அது இவரோட டீட்டெயில் கௌதம். தருமபுரி அடுத்த சோகத்தூர் கூற்றோடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் பாஸ்கர் முருகவள்ளி தம்பதி. இவர்களின் மகன்தான் அன்பரசு என்கிற பள்ளி மாணவன். இந்த நிலையில் பள்ளி முடிந்து தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் பேருந்து ஏறுவதற்காக மாணவன் அன்பரசு வந்துள்ளார். அப்போது அங்கு எம்பி வந்திருந்ததை அறிந்த அந்த மாணவன் உடனடியாக எம்பியின் காரை வழிமறித்து நிறுத்தியுள்ளார். மேலும் மாணவன் ஏதோ சொல்ல வருகிறான் என்று உடனடியாக கொஞ்சம் கூட கோவப்படாமல் காரை விட்டு இறங்கிய கீழே வந்து மாணவன் சோக கதையை கேட்டுள்ளார். மேலும் தன் தந்தை இறந்து போனதாகவும் பெற்றோர் இழந்த பிள்ளைகளுக்கு அரசு வழங்கும் உதவித்தொகை பெறும் வழிமுறை தெரியவில்லை என்றும் அவர் கோரிக்கையாக வைத்திருக்கிறார். உடனடியாக இதை கேட்ட எம்பி கனிவோடு தனது உதவியாளரை ஆன் ஸ்பாட்டிலேயே அழைத்து உனக்கு உடனடியாக நான் ஏற்பாடு பண்றேன் பாய் என்று வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்.